நிறைய பேர் இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்க. பெரும்பாலும் இரவு நேரத்துல என்ன உணவு எடுக்கலாம், எந்த டைம்ல எடுக்கலாம், எந்தெந்த உணவை தவிர்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இரவு கட்டாயம் நீங்க தவிர்க்க வேண்டிய 5 முக்கியமான உணவுகளை பெரும்பாலுங்க இந்த உணவு முறை இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணுமா, எனக்கு டயட் சார்ட் கொடுங்க மேம், நான் காலையில் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், நைட்டு டின்னர் என்னென்ன எடுத்துக்கணும், அது என்னங்க டயட் சார்ட்டு? ஒரு சார்ட் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 3-4 நாட்கள் நம்மளால் ஃபாலோ பண்ண. உணவு நேரத்தில் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே அதிகமாக நிறைய பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உணவு நம்ம ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கேட்குறீங்க மேம், நான் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸே நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேர் இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்க. பெரும்பாலும் இரவு நேரத்தில் என்ன உணவு எடுக்கலாம், எந்த டைமில் எடுக்கலாம், எந்தெந்த உணவை தவிர்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இரவு கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய 5 முக்கியமான உணவுகளை நான் சொல்கிறேன். பெரும்பாலுங்க இந்த உணவு முறை இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுமா, எனக்கு டயட் சார்ட் கொடுங்க மேம், நான் காலையில் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், நைட்டு டின்னர் என்னென்ன எடுத்துக்கணும், அது என்னங்க டயட் சார்ட்டு? ஒரு சார்ட் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 3-4 நாட்கள் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ஆகுனா அந்த உணவை உங்களுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிடும். எடுக்கக்கூடிய உணவு நேரத்திற்கு ஹெல்த்தியான உணவாக, நமக்கு இப்போ இந்த உணவு தேவையா அப்படின்றத திங்க் பண்ணி நம்ம சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே அதிகமாக நிறைய பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு உணவு எப்போது சாப்பிடணும், எந்த டைமில் சாப்பிடணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, எந்த டைமுங்க நைட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 10:30 ஆகிடும், 11:30 ஆகிடும், நைட் 1 o'clock சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுறேன். அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. ஈவினிங் 6:30 மணி, 6:30லேருந்து மேக்ஸிமம் 8 o'clock இந்த டைம் தாங்க நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிடக்கூடிய டைம். இதுக்கப்புறம் எந்த உணவும் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போகவே கூடாது. அப்படி பசி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க எனக்கு 11 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்குது, நான் 8 o'clockலாம் சாப்பிட்டேன்னா எனக்கு 10:30 11க்கு பசிக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பால் குடிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பழ வகைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிடலாம். அப்போ உட்காந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு லிவர்லேயோ இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஒபிசிட்டி உடல் எடை அதிகரிக்கவோ வாய்ப்பு இருக்குது. அப்போ இரவு நேரம் அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். கட்டாயமாக இரவு தவிர்க்க வேண்டிய உணவு நம்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது அசைவ உணவுகள். என்னடா அசைவ உணவா? ஒரு நாள் ஃபுல்லாக நான் நல்லா உழைச்சிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு டென்ஷனில் இருந்துட்டு நைட்டு தான் ரிலாக்ஸாக நான்வெஜ் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மதிய வேலைகள்லையோ அந்த உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். நைட்டு அசைவ உணவுகள் ஹெவியாக சாப்பிட்டீங்க, நல்ல ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அதுவும் ஒரு 10 o'clock மேலே சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷன் ஆகாதுங்க. அதுவும் நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸோ இல்லை ஆயில் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளோ நீங்கள் சாப்பிடும்பொழுது உடலில் கண்டிப்பாக டைஜஷன் ஆகாமல் இருக்கும். இதனால் நம்ம உடலில் என்ன ஆகும்னா பித்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நெஞ்சு கரிச்சல், புளித்த ஏப்பம் வருது, வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது, உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுது, பிசிஓடி ப்ராப்ளமோ இல்லை தைராய்டு இஷ்யூஸோ வருது அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் அதிகமான இந்த மாதிரி அசைவ உணவுகள் நேரம் கடந்து சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணம். அதையும் தவிர்த்துக்கோங்க. அடுத்தது 2வது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நைட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மைதா சார்ந்த உணவுகள்ங்க. இந்த மைதா சார்ந்த உணவுகள்லேயே நைட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பிஸ்கெட்ஸ் சாப்பிட்றது ஒருத்தவங்களுக்கு ஹேபிட்டாக இருக்கும், இல்லை குக்கீஸ் சாப்பிட்றோம், கேக்ஸ் நிறைய சாப்பிட்றது, மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள், முக்கியமாக இந்த பரோட்டா மாதிரியான உணவுகள். உடனே இப்போ கோவம் என் மேலே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக என்னங்க நைட்டு தான் நல்லா நாங்கள் பரோட்டா சாப்பிட்ற டைம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு டைஜஷன் ஆகாது. எப்பாவது ஒரு நாள்லாம் ஓகேங்க, டெய்லி ரெகுலராக இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். நிறைய பேர் நைட்டில் நம்ம என்ன சாப்பிடுவோம், கேக்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க, அதே மாதிரி பிஸ்கெட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. பாலில் தொட்டு நான் பிஸ்கெட் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே உடலுக்கு தீங்காக தான் மாறும். அந்த மாதிரி மைதா சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்கனாலும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீரை வகை.
கீரை வகைகளை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ அதிகமாக கீரை வகைகள் இரவு நேரத்தில் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு இந்த செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும். பொதுவாக நம்ம கீரை சமைச்சோம்னா 3லிருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே அந்த உணவை நம்ம சாப்பிடணும். நீங்கள் மதியமோ இல்லை காலையிலோ கீரை செஞ்சு சூடு பண்ணி திரும்ப நைட் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ சரியாக நமக்கு உணவு செரிமானம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கீரைகள் நைட் சாப்பிட்றீங்கன்னா அதையும் தவிர்த்துக்கோங்க. அடுத்து 4வது முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்புங்க. நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற ஒரு ஹேபிட். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்க நைட்டில், அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா பகல் நேரத்தில் உங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் நம்ம இனிப்புகளை எடுத்துக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ டைஜஷன் ஆகாமல் நமக்கு தூக்கத்திலேயே என்ன ஆகும்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும், உடல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இரவு நேரத்தில் அதிகமான இனிப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அடுத்து 5வது முக்கியமாக இதை நீங்கள் நைட்டில் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோடா மாதிரியான பானங்கள். ஸோ நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, சோடா சேர்ந்த உணவுகள் குடிக்கிறீங்கன்னா கட்டாயம் அதை தவிர்த்துக்கோங்க. எல்லாரும் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா நைட்டில் தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம், கெட் டுகெதர் போகிறோம், என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம். சரிங்களா, சாப்பிட்றது தாங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அது தப்பு இல்லைங்க. ஆனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் ஷேக்ஸ் ஏதாவது குடிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சோடா மாதிரியான பானங்களை குடிக்கிறோம். இதுவுமே நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகாது. இது ஒரு தவறான உணவு முறை தான். எப்போதுன்னா ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம், பட் டைஜஷன் ஆகலையே அதனால நான் சோடா குடித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏலக்காய், ஸோ ஏலக்காயோ ஒரு கிராம்போ இல்லை சீரகமோ வாயில் போட்டு நம்ம மென்னுக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமோ இல்லை மில்க் ஷேக், அதாவது ஃப்ரூட்ஸோட மில்க் எல்லாம் சேர்த்து மில்க் ஷேக் குடிக்கிறது, இது எல்லாமே கட்டாயம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் இந்த உணவு முறையில் இது எல்லாமே கட்டாயம் தவிர்த்துக்கணும். சில நேரத்தில் எனக்கு சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் இரவு நீங்கள் தூங்கும்போது, ஸோ பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டு, ஏலக்காய் பொடி சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் சரி தூக்கம் வர்றதுக்கும் சரி கசகசா லேகியம் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கசகசா லேகியம் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு வருவதற்கான விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. உணவும் நம்ம வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கேட்குறீங்க, மேம் நான் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸே நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது காலை நேரத்தில் சிறந்ததுங்க. காலை நேரத்தில் ஒரு பவுலில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டுமே டயட்டாக எடுத்துக்கலாம். அப்போ நைட்டில் நான் என்னங்க சாப்பிட்றது, நல்ல ஈஸியாக லகுவான ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். புட்டு வகைகளை எடுத்துக்கலாம், ஆப்பம் இல்லை இடியாப்பம் மாதிரியான உணவுகளோ இட்லியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் சொல்கிறீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுங்க இத்தனை வருஷமாக நான் சப்பாத்தி சாப்பிட்டுட்ருக்கிறேன் அப்படின்னீங்கனாலும் சப்பாத்தி வாரம் 3-4 நாள் ஓகேங்க, ஆனால் ரெகுலராக எடுக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. நீங்கள் சப்பாத்தி லேட் நைட்டில் சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு நெஞ்சு கரித்தல் வரலாம், ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரலாம். ஸோ அதனாலையும் எல்லாமே நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் ஏர்லியராக 8 மணிக்குள்ளே இரவு உணவு சாப்பிட்டுட்டு நான் சொன்ன இந்த முக்கியமான 5 உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.